100வது ஸ்லோகம். யாவுமாகி நின்றாய். பிரதீபஜ்வாலாபீர்திவசகர நீராஜன விதி சுதா சுதே சந்திரோபல ஜலல வைராஜ்ய ரச்சனா ஸ்வகீரம்போபி சலில நிதி சௌஹித்யகரணம் द्वतीयाभिर्वाविस्तव जननिवाचां तुतिरियम्. உலகம் யாவிற்கும் ஒளி நல்கும் சூரியனுக்கு ஒரு கைவிளக்கு கொண்டு கற்பூர நீராஞ்சனம் செய்விப்பது போன்றும், அமுதனை பொழியும் சந்திரனுக்கு அவன் கிரகணங்கள் படும்போது சந்திரகாந்த கல்லில் துளிர்க்கும் நீர்த்திவல்களைக் கண்டு அர்க்கியம் செய்வித்தது போன்றும், கடலுக்கு சொந்தமான கடல் நீரை எடுத்து கடல் அரசனுக்கு தர்ப்பணம் செய்வது போலும் இந்த உன் துதி அமைந்துள்ளது. எவ்வாறெனில், எழுத்துக்களில், அதாவது வர்ணம், வடிவம் நீ, அவ்வெழுத்துக்களால் உருவாக்கப்படும் சொல்லின் செல்வியும் நீ, அச்சொற்கள் விவரிக்கும் பொருளும் நீயே. அவ்வாறு இருக்க உந்தன் சொற்களை கொண்டு உனக்கே இயற்றப்பட்ட துதியாக இதை நீ ஏற்றி அருள வேண்டும் என பகவத்பாதர் பணிவுடன் தேவியிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இதற்கு ஒப்பான அபிராமந்தாதி பாடல் 24. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பாதம் பணிந்த பின்னே.